வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச பிஏ எக்ஸாமோட மேத்ஸ் கொஷின்ஸ், சால்வ்டு கொஷின்ஸ் அதாவது நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? அதோட நேற்று ஒரு 2-3 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பார்க்குறோங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த போர்ட் மாஸ் ரூல் படி தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். நமக்கு அது தெரிஞ்சது தான். போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணணும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துட்டோம்னா இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு வச்சுங்க. இது எப்படி இருக்குது? 72 - 12 டிவைடட் பை 3 - 2 இப்படி இருக்குங்களா? நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஆஃப் எதுவும் இருக்குங்களா? இல்லை. அடுத்து டிவிஷன் இருக்குங்களா? டிவிஷன் இருக்குது. டிவிஷன்னா இந்த 12 டிவைடட் பை 3 இதை எதாவது அடித்தோம்னா 1 3 3 4 3 12 4 72 - 4 - 2 இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வருது? 72லேருந்து 4 போய்ட்டா 68, 68லேருந்து 2 போய்ட்டா 66. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன போடலாம்? 66ன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 66 போட்டுட்டோம்னா ப்ளஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 - 6 இருக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 18லேருந்து 6 போய்ட்டா 12ங்க. இப்போ வந்து டிவைடட் பை 4 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ரெண்டில் ஃபஸ்ட் நம்ம எது பார்க்கணும்? டிவிஷன் தான் பார்க்கணும். 66 இந்த டிவிஷன் பார்த்தோம்னா 1 நாங்க 3 நாங்க 12 66 + 3 இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 69ங்க. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் 69. எப்படி சால்வ் பண்ணுறது என்னோட கூட பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா in a camp there are provisions for 400 persons for 23 days. If 60 more persons join the camp, then find the number of days the provision will last. அதாவது ஒரு கேம்பில், அதாவது ஒரு முகாமில் 400 பேருக்கு 23 நாட்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளன. அதாவது 400 பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 நாளைக்கு போதுமான அளவுக்கு உணவுப் பொருள் இருக்குது. இன்னும் ஒரு 60 பேர் மேலும் 60 பேர் முகாமில் சேர்ந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்கள் நீடிக்கும்? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு ஃபார்முலா பார்ப்போம். அதாவது M1 T1 D1 divided by W1 is equal to M2 T2 D2 divided by W2. இதெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து 10 வேலை செய்கிறாங்கன்னா 10 பேர் சேர்ந்து எத்தனை வேலை செய்வாங்க, எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கொஷின்ஸ் வந்தது. அதாவது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எத்தனை நாளில் எவ்வளோ ஒர்க் செய்கிறாங்கன்றதை சொல்லிவிட்டு அடுத்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்ற மாதிரி கொஷினாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதே ஃபார்முலாவை நம்ம இதுக்கும் போடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 400 பேர் வந்து பார்த்திங்கன்னா M1ன்ற இடத்துல 400 பேர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து M1 T1 டைம் இங்கே சொல்லியிருக்காங்களா? கிடையாது. D1 சொல்லியிருக்காங்க 23 நாள்னு சொல்லியிருக்காங்க. 400 பேர் 23 நாளில் சாப்பிட்ற சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா M2 வந்து மேலும் 60 பேர்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 400 பேர் இருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் மேலும் 60 பேர்னா 460 பேர் எத்தனை நாளில் சாப்பிடுவாங்க? இதுதாங்க கொஷின். 400 பேர் 23 நாளில் ஒரு சாப்பாடை சாப்பிட்றாங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்குதுன்னா 460 பேர் எவ்வளோ நாளில் சாப்பிடுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 460 அப்படி இங்கே வந்துடுது. இதை இங்கே எடுத்துகிறோம், இங்கே எடுத்து வந்துடும். 460 அடிச்சோன்னா 1 23 23 2 23 46 0 20 20 23 460 1 20 20 10 20 200 20 20 400. ஓகேங்களா? 20 நாளுக்கு இருக்குங்க. எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்குங்க ஒரு தடவை. 400 பேர் 23 நாள் சாப்பிட்றாங்கன்னா 460 பேர் எத்தனை நாளில் சாப்பிடுவாங்கன்றது கேள்வி. இந்த எக்ஸை இங்கேயே வச்சுக்கிறோம். 460 அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறோம். 460 இதை அடித்தோம்னா 20 20. அப்போ X is equal to 20. 400 பேர் அங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கு 23 நாள் சாப்பிட்றாங்கன்னா 460 பேர் இருந்தாங்கன்னா 20 நாள் சாப்பிடுவாங்கன்றது ஆன்சர். ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தாங்க. a certain number of men can do a work in 60 days. ஒரு குறிப்பிட்ட பேர், எத்தனை பேர்னு சொல்ல கிடையாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு வேலையை 60 நாளில் செய்கிறாங்கன்னா if there were 8 men more it could be finished in 10 days. ஒருவேளை அதிகமாக இன்னும் ஒரு 8 பேர் அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு வேலையை 60 நாள் செய்கிறாங்கன்னா அவங்க இல்லாமல் கூட ஒரு 8 பேர் சேர்ந்தாங்கன்னா ஆல்ரெடி இவங்க செஞ்ச நாள்லேருந்து 10 நாள் கம்மியாக செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபினிஷ் இன் 10 days லெஸ் 50 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஹவு மெனி மென் வேர் தேர் இன் த பிகினிங். அப்போ இந்த மொத்தமாக இந்த எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே தாங்க M1 T1 D1 divided by W1 is equal to M2 T2 D2 divided by W2. அதே தான் நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 60 நாளில் செய்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு எத்தனை பேர்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் 60 நாள். அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 8 பேர் சேர்ந்துடுறாங்கன்றத நம்ம X + 8ன்னு எழுதலாங்களா? ஆல்ரெடி இருக்கிறவங்க எக்ஸு, இப்போ அவங்க கூட X + 8 பேர் சேர்ந்து எத்தனை 10 நாள் கம்மியாக செய்கிறாங்க அப்படின்னா 50 நாள் செய்கிறாங்க. எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து 60 நாள் வேலை செய்கிறாங்கன்னா X + 8 பேர் 50 நாளில் வேலை செய்கிறாங்க. இதை வந்து நம்ம இப்படி டெரைவ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 60X is equal to
இந்த 50 உள்ளே கொண்டு வந்துடுறோம். 50x ப்ளஸ் 840 400 ஓகேங்களா. இப்போ இந்த 50x இந்தாண்டு வந்துருச்சுன்னா 60x மைனஸ் 50x சேர்த்துட்டோம்னா 10x 10x ஈக்குவல் டு 400. அப்போ வந்து பார்த்திங்கன்னா x ஈக்குவல் டு 40 ஓகேங்களா. அதாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 40. எக்ஸ் என்னன்றது கண்டுபிடிச்சோம்னா அதான் அந்த சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். 40 பேர் ஒரு வேலையை 60 நாளில் செய்கிறாங்கன்னா ஒரு வேலை 8 பேர் அதிகமாக செஞ்சாங்கன்னா 48 பேர் 50 நாள்லேயே முடிச்சிருவாங்கன்றது ஆன்சர் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து அந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் ஓகேங்களா. புரியலன்னா இன்னொரு இது மட்டும் இன்னொரு தடவை சொல்லணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம இன்னொரு வீடியோ கூட போட்டலாம் ஓகேங்களா. எப்படியும் டைம் அண்ட் ஒர்க் இன்னொரு தடவை அகைன் பார்த்துலாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா A and B alone can complete a work in 5 days and 15 days respectively. அதாவது A ஒரு வேலையை 5 நாள்லையும் A ஒரு வேலையை 5 நாள்லையும் B ஒரு வேலையை 15 நாள்லையும் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They began the work together but A left the work after some days. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் A வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து வெளியே போயிடுறாரு. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் A போயிடுறாரு, மீதி B மட்டும் இருக்கிறாரு. அண்ட் B completed the remaining work alone in 3 days. அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் மீதி இருந்த வேலையை B மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் முடிச்சிடறாருன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த பிகினிங் A லெஃப்ட் த ஒர்க். அப்படி பார்த்தா எவ்வளோ நாள் கழிச்சு A வெளியே போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளாக ஒரு நாளோட வேலை எவ்வளோன்றது. அதாவது இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏன்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 5 நாளில் செய்கிறாருன்னா அவரோட ஒரு நாள் வேலை திறன் வந்து பார்த்திங்கன்னா 1/5. நல்லா பாருங்கள், ஏன்ற ஒருத்தர் இந்த கொஷினுக்காக இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன்ற ஒருத்தர் ஒரே நிமிஷம். ஏன்ற ஒருத்தர் ஒரு வேலையை 5 நாளில் செய்கிறாருன்னா அவரோட ஒரு நாள் வேலை திறன் 1/5. ஒரு நாளில் அவர் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை 1/5. பீன்ற ஒருத்தர் ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறாருன்னா அவரோட ஒரு நாள் வேலை வந்து பார்த்திங்கன்னா 15ல் 1. அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/1/5 போட்டுவிட்டோன்னு வச்சுங்க. இவர் வந்து ஒரு நாளில் 5ல் 1 பங்கு வேலையை ஓகேங்களா, 5 ஒர்க் இருக்குதுன்னா 5ல் 1 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிப்பாருன்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/A ப்ளஸ் 1/Bன்றது நம்ம எப்படி பண்ணுவோம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். 2 பேர்த்தோட ஒரு நாள் வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கிறோம். ஏவோட ஒரு நாள் வேலை 1/5, பியோட ஒரு நாள் வேலை 1/15. இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடணும். இங்கே 15 இங்கே வந்துடும், 5 இங்கே போயிடும். 15 + 5 டிவைடட் பை 15 5 75, 20 டிவைடட் பை 75 ஓகேங்களா. 20 டிவைடட் பை 75 வந்து நம்ம எப்படின்னு எழுதலாம், 4 5 20, 15 5 75 ஓகேங்களா. 4/15ன்னு எழுதலாம். இந்த 4/15ன்றது என்னன்னா ஏ மற்றும் பியோட ஒரு நாள் வேலை ஓகேங்களா. 4/15 இவங்க வந்து ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 15 பங்கு வேலை இருக்குதுன்னா அதில் 4 பங்கு வேலையை முடிப்பாங்கன்னு அர்த்தம். ஏவும் பியும் 2 பேர் சேர்ந்து 15 பங்கு வேலை இருக்குதுன்னா அதில் 4 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிப்பாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. இது நம்ம தனியாக எழுதிக்கிறோம். 4/15 பங்கு வேலையை 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா A + B 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 4/15 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா they began the work together. 2 பேர் சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. But A left the work after some days and B completed the remaining work alone in 3 days. B மட்டும் 3 நாளில் முடிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. பியோட ஒரு நாள் வேலை நமக்கு என்னன்னு தெரியும். பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/15. மீதி இருந்த வேலையை அவர் 3 நாள் செஞ்சுருக்கிறாருன்னா ஒரு நாளில் 1/15 வேலை, அதாவது 15 பங்கில் 1 பங்கு வேலையை அவர் ஒரு நாளில் செய்வார்னா 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 3 நாளில் ஒரு நாளுக்கு 1/15னா 3 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/15 பங்கு வேலையை செஞ்சுருப்பார். கரெக்டுங்களா. அதாவது பீன்ற ஒருத்தரோட ஒரு நாள் வேலை என்னென்னா பீன்ற ஒருத்தர் ஒரு நாள் அதாவது ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார். அப்படின்னா அவரோட ஒரு நாள் வேலை 1/15, 15 பங்கு வேலை இருக்குதுன்னா அதில் 1 பங்கு வேலையை முடிப்பார்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ரிமைனிங் ஒர்க்கை அவர் 3 நாளில் தனியாக முடிக்கிறாரு. 3 நாளில் அவர் முடிச்சிருந்தாருன்னா எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பார், 15ல் 3 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். 15ல் 1 பங்கு வேலை அவரோட ஒரு நாள் வேலை. 3 நாள் ஒரு வேலை செஞ்சுட்டாரு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் 15ல் 3 பங்கு வேலையை பி மட்டும் தனியாக செஞ்சுருப்பார் ஓகேங்களா. பி மட்டும் 15ல் 3 பங்கு வேலையை செஞ்சுருந்தாருன்னா அப்போ மீதி 2 பேர் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏவும் பியும் சேர்ந்து 15ல் 12 பங்கு வேலை ஓகேங்களா. 15ல் 3 பங்குனா இவர் மட்டும் தனியாக செஞ்சுருக்காருன்னா மீதி இருக்கிற 12 பங்கு 2 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதாவது ஒரே நிமிஷங்க, பதினஞ்சில் 12 பங்கு வேலையை ஓகேங்களா. அதாவது 15ல் 3 பங்கு வேலையை பி மட்டும் செஞ்சுருக்கிறாரு.
அப்படி பார்த்தா 15ல் 12 பங்கு வேலையை யார் செஞ்சுருக்கிறாங்க? A+B 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ A+B 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை 15ல் 4ன்னு சொல்லிட்டாங்க. 15 வேலை இருக்குதுன்னா அதில் 4 பங்கு வேலையை அவங்க ஒரு நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு நாளில் இவங்க 15ல் 4 பங்கு வேலை முடிக்கிறாங்கன்னா 2 நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 15ல் 8 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. 3வது நாளில் எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 15ல் 12 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. 4, 8, 12 விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா 15ல் 12 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. பி மட்டும் மீதி இருக்கிற வேலையை அவரோட ஒரு நாள் வேலைன்றது 15ல் 1, மீதி இருக்கிற வேலையான 15ல் 3 பங்கு அவர் மட்டும் செஞ்சுருப்பார். அப்படி பார்த்தா முழு வேலையும் முடிஞ்சிருச்சுங்களா? 15க்கு 12 வேலையை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. 15ல் மீதி இருக்கிற 3 பங்கு வேலையை பி முடிச்சிருக்காரு. விச் மீன்ஸ் அப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க? பி ஏ வந்து எவ்வளோ நாள் கழிச்சு வெளியே போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ வந்து ஏபி 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஏ வெளியே போகிறாரு. அப்படின்னா ஏ வந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அந்த டைம் அண்ட் ஒர்க்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த தனி டாப்பிக்காக ஒரு தடவை போடுவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஏ வந்து 3 days வேலை செஞ்சுருப்பார். ஏவும் பியும் செய்யும்போது 3 நாள் வேலை செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் அவர் லெஃப்ட் த ஒர்க், வேலையை விட்டு போயிருப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஃபேமிலி ஃபார் த ஃபஸ்ட்டு 6 months இஸ் 1200. அதாவது ஒரு ஃபேமிலியோட இது 6 months வராதுங்க, 5 months. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துங்க. 5 மாதம் ஒரு ஃபேமிலியோட முதல் 5 மாத சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி 5200. ஆவரேஜ் சேலரி 5200 அவங்களோட ஒட்டுமொத்த சேலரி எவ்வளோவா இருக்கும்? 5 × 1200 அப்படின்னா 5000, 6000. ஓகேங்களா? ஒரு குடும்பத்தோட ஆவரேஜ் சராசரி மாத வருமானம் மொதல் 5 மாதத்துக்கு 1200னா அவங்களோட அந்த 5 மாதத்தில் அவங்க சம்பாதிச்ச மொத்த வருமானம் எவ்வளோவா இருக்கும்? 6000 நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது ஃபார் த நெக்ஸ்ட் 7 months 1300. 7 மாதத்தில் அவங்களோட ஆவரேஜ் சேலரி 1300 அந்த 7 மாதத்தில் அவங்க சம்பாதிச்ச மொத்த சேலரி எவ்வளோவா இருக்கும்? 1300. 7000, 7, 3, 21, 9100 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அவங்க சம்பாதிச்ச அவங்களோட இன்கம். இஃப் தேர் சேவிங்ஸ் டியூரிங் த லாஸ்ட் that year, if their savings during that year is 2900. அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க சேமிச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2900. ஒரு 6000 ரூபா ஃபஸ்ட் 5 மாதத்தோட வருமானம், அடுத்த 7 மாதத்தோட வருமானம் 9100. அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க சேமிச்ச பணம் 2900. இது தென் வாட் இஸ் த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் த ஃபேமிலி? இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு மாதத்துக்கான ஆவரேஜ் சராசரி மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது 3ஐயும் கூட்டிட்டோம்னா அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். 5 மாதத்தில் அவங்க சம்பாரிச்ச 5 மாதத்தில் அவங்க பண்ண செலவு, 7 மாதத்தில் அவங்க பண்ண செலவு, ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்க, நான் சேலரின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 5 மாதத்தில் அவங்க பண்ண செலவு 1200. சராசரி செலவு 1200. அவங்க செலவு பண்ணது டோட்டல் வேல்யூ 6000. ஓகேங்களா? 5 மாதத்தில் ஒரு குடும்பம் சராசரியாக 1200 மாதம் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செலவு பண்ண மொத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6000 5 மாதத்துக்கு சேர்த்து. 7 மாதத்தில் மீதி இருக்கிற 7 மாதத்துக்கு மொத்தம் 12 மாதம் தானே, மீதி இருக்கிற 7 மாதத்தில் அவங்க மாதம் 1300 கணக்கில் சராசரியாக அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செலவு பண்ண மொத்த பணம் வந்து பார்த்திங்கன்னா 7000, 9100 அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செலவு பண்ணதெல்லாம் போக அவங்க மீதி வச்சுருந்தது தான் சேவிங்ஸ். ஓகேங்களா? அந்த சேவிங்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 2900. அந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்க ஆவரேஜ்னு சொல்ல கிடையாது, அந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்க சேர்த்து வச்சிருந்த மொத்த பணமே 2900 தான். இவங்க பண்ணின செலவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, சேவிங்ஸும் தெரிஞ்சிருச்சு. இதுதானே அவங்களோட மொத்த வருமானமாக இருக்கும். செலவு சேவிங்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மொத்த வருமானம். இது கூட்டிக்கிட்டோம்னா 6000, 15100, 16000, 18000. ஓகேங்களா? அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க சம்பாரிச்சது 18000 நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க சம்பாரிச்சது 18000. வாட் இஸ் த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் த ஃபேமிலி? 12 மாதத்தோடு நம்ம டிவைட் பண்ணாமல் முடிஞ்சுங்க. ஒரு வருஷத்துக்கு 18000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஆவரேஜாக ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 12 மாதன்றதுனால 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஒரு 12, 12, 6, 5, 12, 60, 1500. ஓகேங்களா? அவங்களோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம் 1500. ஓகேங்களா? அது பார்த்துங்க. ஒரு மாதத்தோட ஆவரேஜ் இன்கம் 1500. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 25 அப்சர்வேஷன்ஸ் இஸ் 16. ஒரு 25 அப்சர்வேஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 25 × 16. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 12 அப்சர்வேஷன் இஸ் 12. ஃபஸ்ட்டு 12 அப்சர்வேஷன், இந்த 25ல் ஃபஸ்ட்டு எடுத்த 12 அப்சர்வேஷன்ஸ் 12 கால்குலேஷன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் 12 × 12. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 அப்சர்வேஷன்ஸ் இஸ் 18ன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம எப்படி பண்ணோம்?
12 × 18 போடணும். அப்படின்னா மீதி இருக்கிறது 13வது அப்சர்வேஷன் தான் இருக்கும். இப்போ வந்து 1 2 3 அப்படின்னு போட்டுகிட்டே வந்துட்டோம்னு வச்சுங்க, கடைசி 25 வரைக்கும் போடுறோம். இந்த 25 அப்சர்வேஷன்ஸோட டோட்டல் வேல்யூ, இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்திருக்கும், இதுக்கு 8 வந்திருக்கும், இதுக்கு 10 வந்திருக்கும், இது 12 வந்திருக்கும். இந்த டோட்டல் அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன் எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த டோட்டல் கால்குலேஷனோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16. இதில் முதல் 12, இப்போ 1லேருந்து 25 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க, அதில் முதல் 12 அப்சர்வேஷன்ஸோட வேல்யூ 12ன்னு சொல்லிட்டாங்க, கடைசி அப்சர்வேஷனோட 12 வேல்யூ 18ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 12ன்னு சொல்லிட்டாங்க, 18ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். இது வந்து லாஸ்ட் அப்சர்வேஷனாக 25, 14லேருந்து 25 வரைக்குமா இருக்கும். அப்போ இங்கே நடுவில் இருக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும்? 13. நம்ம இந்த டோட்டல் அப்சர்வேஷன் நமக்கு தெரியும், டோட்டல் அப்சர்வேஷனோட 25ஓட டோட்டல் எவ்வளோன்றது நமக்கு தெரியும், 16. ஓகேங்களா, இந்த 16 இந்த டோட்டலையும் மீதி இருக்குது இல்லைங்களா, இந்த 12 கடைசி 12 இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா இந்த 13ஆம் நம்பரோட வேல்யூ தெரிஞ்சிருங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 25 அப்சர்வேஷன்ஸோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 160, 320, 400. 25 அப்சர்வேஷன்ஸோட டோட்டல் வேல்யூ 25 × 16 போட்டிங்கன்னா 160, 320, 400. ஓகேங்களா, 400ங்க. 25 அப்சர்வேஷன்ஸோட டோட்டல் வேல்யூ 400 அப்படியே வச்சுக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 12 அப்சர்வேஷனோட வேல்யூ 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா 12 × 12 144. கடைசி 12 அப்சர்வேஷனோட வேல்யூ 118ன்னு சொல்லிட்டாங்க, அதாவது வெறும் 18ன்னு சொல்லிட்டாங்க. 180, 198, 216. இது ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா என்ன வரும்? 220, 250, 350 வருங்க. ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு 12 அப்சர்வேஷனோட டோட்டல் வந்து 144, கடைசி 12 அப்சர்வேஷனோட டோட்டல் 216. அப்போ ஃபஸ்ட்டு 12 கடைசி 12னா 24, டோட்டல் 25 இருக்குதுன்னா மீதி நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூ அவங்க சொல்லலன்னு அர்த்தம். அந்த சொல்லாத வேல்யூ எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ 400, இவங்க சொல்லியிருக்கிற வேல்யூ 350, அந்த சொல்லாத வேல்யூ எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 50. அந்த 13வது அப்சர்வேஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50ங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆஃப்டர் 10 years இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் பாரோட், தென் வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனி வட்டி முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அமௌண்ட் வாங்கினதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அவங்க என்ன அமௌண்ட் வாங்கினாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனி வட்டி முறையில் ஒருத்தவங்க வட்டி வந்து 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, அவங்க எவ்வளோ அசல் வாங்கியிருந்தாங்களோ அந்த அசலுக்கு சமமான வட்டியவே அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட இன்னும் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் சொல்ல பாருங்க, நம்ம வந்து 100 ரூபா ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம்னா 10 வருஷம் கழித்து நாம் அவங்கக்கிட்ட வட்டியாகவே 100 ரூபா கொடுக்குறோம். ஓகேங்களா, அசல் 100 ரூபா இருக்குது, அது தனி கணக்கு. அசல் இல்லாமல் நம்ம வட்டியே 100 ரூபா கொடுக்குற மாதிரி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு 100 ரூபா வாங்கின அசலுக்கு 100 ரூபா வட்டினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோவா இருக்கும்? 10 ரூபா வட்டியாக இருக்கும். அந்த 100 ரூபாயில் 10 ரூபான்றது எவ்வளோ? 10%. ஓகேங்களா, இதெல்லாம் மனக்கணக்காகவே டக்குன்னு போட்டலாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நீங்கள் ஒருத்தட்டு 100 ரூபா கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த 100 ரூபாய்க்கு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வட்டியாகவே 100 ரூபா கொடுக்குறீங்க. ஓகேங்களா, வட்டியாகவே 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா 10 வருஷத்துக்கு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? ஆவரேஜாக 10 ரூபா கொடுத்துருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 10 ரூபா கொடுத்துருக்கீங்க. விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா இந்த 100 ரூபாயில் 10 ரூபான்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 100 ரூபாயில் 10 ரூபான்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 கேன்சல் 10%. ஓகேங்களா, அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10% per annum. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, a sum of rupees 5,600 is invested in a scheme of simple interest. If it becomes 7,000 in 5 years, then how much this sum will become in 4 years? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5,600 ரூபாயை ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமில், தனி வட்டி முறையில் இருக்க ஸ்கீமில் ஒருத்தவங்க முதலீடு பண்ணுறாங்க. அப்படி முதலீடு பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் 7,000 ரூபாய் ஆகிடுது. 5,600 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த ஸ்கீம் வட்டியோட 7,000 ரூபாய் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வட்டின்றதை மென்ஷன் பண்ணல, இட் பிகம்ஸ்னாலே அதுதாங்க, அது வந்து 7,000 ரூபாய் ஆகிடுது. நீங்கள் போட்ட 5,000 ரூபாய் வந்து 5,600 வந்து 5 வருஷம் கழிச்சு 7,000 ரூபாய் ஆகிடுதுன்னா 4 வருஷத்தில் எவ்வளோவா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5 வருஷத்தில் 7,000 ரூபாய் ஆகிடுதுன்னா 4 வருஷத்தில் எவ்வளோ ஆயிருக்கும்? இதோட டைரக்ட் மீனிங் என்னன்னா, 4 வருஷத்துக்கு அவங்க வாங்கின வட்டி வந்து பார்த்திங்கன்னா 5,600 7,000 வச்சுட்டோம், 1,400 ரூபா அவங்களுக்கு வட்டியே வந்துருக்குது. இந்த 7,000 ரூபாயில் அவங்களோட அசல் 5,600 ரூபா போக மீதி அவங்களோட வட்டி தானே இருக்கும். அந்த 1,400 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் அவர் வாங்கின வட்டி. ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு அவருக்கு 1,400 ரூபா வட்டி வந்திருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ வட்டி வாங்கியிருப்பார்? 2 5 10 4 8 5 40 280 ரூபா வட்டி வாங்கியிருப்பார். ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும் 280 ரூபா வாங்கியிருப்பார். 280
280, மூணாவது வருஷம் 280, நாலாவது வருஷம் 280, அஞ்சாவது வருஷம் 280. இப்படி 5 வருஷமாக ஒரு வாங்கின பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1400 வட்டி. இந்த 1400 சேர்ந்ததுனால தான் அவரோட அசல் பணமும் சேர்ந்து 5 வருஷம் கழிச்சு அவரோட பணம் 7000 ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 4 வருஷத்தில், 5 வருஷத்தில் 7000 இருந்துச்சுன்னா 4 வருஷத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 4 வருஷத்தில் என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த ஒரு 280 உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்காது. 4,280 தான் உங்களுக்கு பணமாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். 4,280, அதாவது விச் மீன்ஸ் இந்த 1400 ஒரு 280 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? 1400 ஒரு 280 கம்மியாக இருக்கும். 280 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 1120 தான் வந்திருக்கும். ஓகேங்களா? வட்டி வந்து 1120 தான் வந்திருக்கும். 1400 வட்டி வந்திருக்க வேண்டிய இடத்துல 1120 தான் வந்திருக்கும். 1120 வந்துருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? 1600 அசலாக இருந்திருக்கும். 1120 வட்டி சேர்ந்து 027 6720 அவங்களோட அமௌண்ட் ஆயிருக்கும். 4 வருஷத்தில் அவங்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6720 ஆயிருக்கும். ஓகேங்களா? 5600 இந்த 1400 அந்த 280 கழிச்சிக்கிட்டோம்னா 1120 தான். அந்த 1120 சேர்ந்து 6720 ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 120 is 20% ஆஃப் நம்பர், தென் 120% ஆஃப் த நம்பர் இஸ். அதாங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், போன வீடியோலேயே பார்த்தோம். சிம்பிளாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 120ன்றது ஏதோ ஒரு நம்பரோட 20%. அந்த 20%தோட 120% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்படி நம்ம சிம்பிளாக எழுதிட்டாலும், அல்லது டைரெக்டாக பண்ணோன்னா 20%ன்றது 120, 120%ன்றது எவ்வளோ, இப்படி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இந்த ஸ்டெப் கொண்டு வந்துட்டோம்னா 120 டேரெக்டாக எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 120 எழுதிக்கிறோம். 120 × 120, அப்புறம் இந்த 20. ஓகேங்களா? 120 × 120 டிவைடட் பை 20. 120 × 120 டிவைடட் பை 20. ஒரு 20 20, 6 20 120, சாரி 6 20 120. ஓகேங்களா? அப்போ 120 × 6 இருக்கும். 600, 6 2 12, 720ன்றது அந்த நம்பரோட ஏதோ ஒரு நம்பரோட 120%. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பரோட 20% ஆஃப் நம்பர், ஏதோ ஒரு நம்பரோட 20%ன்றது வந்து பார்த்திங்கன்னா 120ன்னு சொல்லிட்டாங்க. அதே நம்பரோட 120%ன்றது எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம இப்படி இந்த ஸ்டெப் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 120 எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த 120 × 120, கீழே டிவைசரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20, 1 2 3 இதை கொண்டு வந்துட்டோம்னா போதுங்க. ஒரு 20 20, 6 20 120, 6 × 120ன்னு வரும். 600, 6 2 12, 720. அந்த நம்பரோட 120%ன்றது பார்த்திங்கன்னா 720ங்க. அடுத்து இந்த ஒரு பாப்புலேஷன் சம் இருக்குதுங்க. இது நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்த்துலாம். ஓகேங்களா? பாப்புலேஷன் 1 2 3 4, இன்னொரு 5, இன்னொரு 8 சம் தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாங்க. தேங்க்யூ.